ஒருத்தர் இன்னொருத்தருக்கு பிடிச்ச மாதிரி நடக்கிறதுக்கு 3 வழி இருக்கு. ஒருத்தர் இன்னொருத்தருக்கு பிடிச்ச மாதிரி நடக்கிறதுக்கு உலகத்துல 3 வழி இருக்கு. ஏதாவது வழி சொல்லுங்களேன் பார்ப்போம். வெரி குட். பாசத்தினால. வேற இன்னொன்று வந்து என்னன்னா, அவரை எனக்கு பிடிச்சிருக்கணும். அவர் மேல எனக்கு என்ன இருக்கணும்? பிரியம், விருப்பம் இருக்கணும். அவர்கிட்ட போனா வந்துங்கண்ணே 10 நிமிஷம் தான் பேசுவாரு, எனக்கு டைம் போறதே தெரியாதுங்க. ரொம்ப நல்லா இருங்க அவர்கிட்ட போன. பிரியம், பிடிச்சிருக்கணும். பிடிச்சிருந்தா என்ன செய்வோம்? அவருக்கு பிடிச்ச மாதிரி வாழ்வோம். 3வது, அவர் மேல எனக்கு ஒரு பயம் இருக்கணும். பயம் இருந்தா என்ன செய்வோம்? அவர் சொல்றதெல்லாம் கேட்போம். சரிதானே? இதுதான் வந்து உலகத்துல இருக்கிற ஆக்சுவல் வழிகள். இதுதான். ஒண்ணு பிடிச்சிருக்கணும், ஒண்ணு பயம் இருக்கணும், இல்லாட்டா பாசம் இருக்கணும். இப்ப ஆண்டவருக்கு பிடிச்ச மாதிரி நடக்கிறதுக்கு இந்த 3ல ஒரு சாய்ஸ் தேவை வச்சிருக்கிறாரு. கர்த்தருக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும்னா 3ல ஒண்ணு இருக்கணும். உங்களுக்கு ஒண்ணு என்ன இருக்கணும்? அட்லீஸ்ட் பயம் இருக்கணும். கொண்டுட்டு வர்றா, அதை பார்க்க வேணாண்டா, இதை செய்ய வேணாண்டா, இருந்தாலும் குத்திட்டு வர்றா வந்து வேணாண்டா, அப்புறம் வேலையை தரமாட்டார், பணம் எல்லாம் போயிடும், தரித்திரமாயிரும், நடுவோட்டு நிற்கணும், அது இருந்தாலும் பிடிச்சவன் நடக்க வேணாம்ப்பா. இதுல என்னது? கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம். அப்ப கர்த்தர் மேல நமக்கு பயம் இருந்துச்சுன்னா அவருக்கு பிடிச்ச மாதிரி நடப்போம். இது ஒரு வழி. 2வது, கர்த்தர் மேல எனக்கு பிரியம், விருப்பம். எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுங்க, அதான் பாருங்க நான் ட்ரெஸ் மாத்திக்கிட்டேன். அதெல்லாம் லவர்ஸ் பேசுவாங்க. ஏன்னா இப்படி இருந்த நீ வேற ட்ரெஸ் போடுற? இல்ல, அவளுக்கு இப்பெல்லாம் அந்த காலர் இல்லாத சட்டை போட தான் அவளுக்கு பிடிக்குமா, அதான் எனக்கு இப்ப பிடிக்குது. முந்தி நான் இளநீ சாப்பிட மாட்டேன், அவளுக்கு பிடிக்கும், அதனால இப்ப இளநீ சாப்பிட்றேன். இதெல்லாம் என்னது? அவளை பிடிச்சு போச்சு. அவ எனக்கு பிடிச்சதுனால அவளுக்கு பிடிச்ச மாதிரி இப்ப நான் என்ன மாத்திக்கிட்டேன். என்னைய அவளுக்கு பிடிச்சதுனால எனக்கு பிடிச்சதெல்லாம் அவ. இந்தினா பாருங்களேன், கல்யாணத்துக்கு முன்னாடி மீனே சாப்பிட மாட்டாளா அவ, இப்ப மீன் சாப்பிட்றா. ஏன்? எனக்கு பிடிக்குமா, அதனால அவளுக்கு பிடிச்சு போச்சு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்ப இதெல்லாம் என்னது? எனக்கு ஒருத்தருக்கு பிடிச்சதுனால, அவர் எனக்கு பிடிச்சதுனால நான் அவருக்கு பிடிச்ச மாதிரி மாறிக்கிறேன். இது ஒரு வழி. அப்ப கர்த்தரை உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா அவருக்கு பிடிச்ச மாதிரி நீங்க இருப்பீங்க. ஜெபிக்கிறது எனக்கு பிடிக்கண்டா, சரிங்க, நான் ஜெபிக்கிறேன், எனக்கு வர சபிக்கிறது பிடிக்கணும், நான் வந்துடுறேன். இதெல்லாம் என்னது? அவர் எனக்கு பிடிக்கும், அதனால வர்றேன். இது 2வது. 3வது ஒரு கேட்டகரி இருக்கு. அது என்னன்னா, அவர் மேல பாசம், அவர் மேல அன்பு, அவர் மேல ஒரு தனியாத காதல், அவர் மேல தனியாத ஒரு நேசம், அதனால அவருக்கு பிடிச்ச மாதிரி நடக்கிறேன். இதுக்கும் பிடிச்சதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவர் மேல இருக்கிற பாசமா இருக்கிறோம் இல்லைங்களா, இதுல வந்து அவர்கிட்ட நம்ம எதையுமே எதிர்பார்க்க மாட்டோம். அவர் எனக்கு இதை செய்வாரு, அதை செய்வாரு இல்ல, அவர் மேல எனக்கு ஒரு இது இருக்கு, அவர் மேல எனக்கு ஒரு பாசம் இருக்கு, அவர் மேல எனக்கு ஒரு காதல் இருக்கு, அவர் மேல எனக்கு ஒரு அன்பு இருக்கு. அந்த அன்புனால நான் அவருக்கு எந்த நிபந்தனையும் இல்லாம இதை செஞ்சாதான் ஃபாலோ பண்ணுவேன், அதை தந்தா தான் ஜெபிப்பேன், இப்படிலாம் வந்தா தான், இப்படிலாம் செஞ்சா தான் சபை போவேன்ட்டு சொல்லாம அவர் மேல இருக்கிற பாசம் எனக்கு போதும். இதனால ஆண்டவருக்கு பிடிச்ச மாதிரி நடக்கிற ஒரு வழி இருக்கு. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? தம்பியே, பழைய ஏற்பாடுல நான் பயத்தை முக்கியப்படுத்தினேன், எனக்கு பயந்துரு, இல்லைன்னா வெட்டியே போடுவேன்னு சொன்னேன் நான். இது பழைய ஏற்பாடு. இப்போ புதிய ஏற்பாடுல என்ன சொல்றேன்னா, என் மேல நேசமாரு, என் மேல பாசமாரு, ஒன்னு தருவேன்ட்டு பல்ல காமிக்காத, என் மேல பாசமாரு. ஏன் அப்படி தெரியுமா? நான் உன்னிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கேன், நான் உனக்காக உன்கிட்ட 5 பைசா வாங்காம செத்துருக்கேன், நான் உன்னைய லவ் பண்றேன், நான் உன்னைய உன் மேல அன்பா இருக்கேன், என் மேல நீ அன்பாயிரு, நான் உன் மேல காமிச்ச அன்பை வச்சாவது என் மேல அன்பாயிருடா டேய். எப்படி சொல்றாரு? நான் உன் மேல பாசமே இல்லாம நீ என் மேல பாசமாருன்னு சொல்ல வரல, நான் உன் மேல எவ்வளவு பாசமா இருக்கேன், நீ யாருடா எனக்கு? உன் குலம் என்ன, உன் கோத்திரம் என்ன, உன் ஜாதி என்ன, உன் புத்தி என்ன? உன் புத்தி ஏதாவது விளங்குச்சா? உன் புத்தி விளங்காத புத்திரா. தெரிஞ்சும் உன் மேல நான் உன் தோல் மேல கையை போட்டேன்ல, அந்த அன்பு உனக்கு தெரியுதா? உன் புத்தி தெரிஞ்சும் உனக்காக சிறுவையில நான் ரத்தத்தை சிந்தி அனாதையா தொங்குனேன்டா நானு, என் அன்பு உனக்கு தெரியுதா? நான் உன் மேல எவ்வளவு பாசமா இருக்கேன் தெரியுதா? என் பாசத்தை நீ முதல்ல புரிஞ்சுக்கிட்டியா? நீ என் பாசத்தை புரியாம என் கையில இருக்கிற தங்கத்தையும் வைரத்தையும் பார்த்துட்டு உட்காந்துருக்கேன் நீ இன்னும். ஆமீன். நீ வந்து என் கையில இருக்கிற தங்கத்தை தேடுற, நான் உன்னையவே தேடுறேன், நான் உன்னை தேடுறேன். ஆமீன். நான் உனக்கு என்ன செய்வேன், நீ என்ன தேடுற, நீ எப்ப என்கிட்ட வந்து உட்காருவேன், நான் உன்னை தேடுறேன், நீ எப்ப என்கிட்ட வந்து உட்காருவ, நீ எப்ப என் பாசத்தெல்லாம் நீ புரிஞ்சுக்குவ? டேய், நான் உனக்கு தந்தாதான் உனக்கு தெய்வமாடா, தரட்டா என்னை தூக்கி எரிஞ்சிருவியா, நான் கடைசி உட்கார சொல்லுவியாடா? ஆமீன்.
ஆமீன். அப்ப தேவன் நம்ம மேல அன்பா இருக்கிறார். ஆமீன். அவர் நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்தபடியால் நாமும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடனாளிகளா இருக்கிறோம். 1 யோவான். ஆமீன். இப்ப ஆண்டவருக்கு பிடிச்ச மாதிரி நடக்கிறீங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, சிலர் பயன் சொல்லுவாங்க, சிலர் பிரியன்னு சொல்லுவாங்க, சிலர் பாசம் சொல்லுவாங்க, சிலர் பாசம். ஆமீன். ஆமீன். நீங்க என்ன காரணம் சொல்லுவீங்க? பாசம் சொன்னீங்கன்னா உச்சக்கட்டம், அதுக்கு மேலே ஸ்டேஜ் கிடையாது, முடிச்சு அதோட. மற்றதெல்லாம் சொன்னீங்கன்னா நீங்கள் வளரல, வளர்ந்துட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். பயத்தை காரணமாக காமிக்கக்கூடாது, பிரியத்தை காரணமாக காமிக்கக்கூடாது. அவர் மேலே இருக்கிற பாசங்க. என்னால் அவரையும் என்னையும் பிரிக்க முடியாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் கேட்டானா பவுலு. அப்ப அங்க பயம் வரல, அங்க விருப்பம் வரல, அங்க என்ன வந்திருக்கு? அன்பு, அன்பு, அன்பு. அவர் காமிச்ச அன்பை விட்டு, அவர் காமிச்ச அன்புனால எனக்கு ஒரு அன்பு அவர் மேல வந்துச்சு இல்லையா? இந்த ரெண்டை விட்டு பிரிக்கிறவன் யார்? அதை வாசிச்சிருவோம். ரோமர் எடுங்க. அந்த புத்தி நமக்கு வரணும், பவுலுக்குள்ள இருந்த புத்தி நமக்கு வரணும். ரோமர்ல 8ஆம் அதிகாரம் எடுங்க. 217 271. ரோமர் 8ஆம் அதிகாரம் 36 39. நான் வாசிக்கிறேன் பாருங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும், ஜீவனானாலும், தேவதூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அடிச்சாம் பாருங்க பவுலு. எப்பா, நான் 3 வேளை பட்னி, சோறு கிடைக்கலப்பா. இங்க வருப்பா, போட கூட எனக்கு ட்ரெஸ் இல்லை. நிர்வாணமோ, பசியோ, துன்பமோ. இப்பதான் பாருங்க, ஒரு புது வீடு கட்டினேன், படுவாவி வந்து இடிச்சு போயிட்டாங்க. நாச மோசமோ, மரணமோ, ஜீவனோ, தேவதூதனோ, அதிகாரமோ. டேய், கிறிஸ்துவ மறுதலிடா, இயேசுவ மறுதலி, கர்த்தரை தெய்வம்னு சொல்லு அப்படின்ட்டு நெத்தில கண்ணை வச்சு சொன்னானோ, அதிகாரமோ, வல்லமையோ, நிகழ்காரியங்கள் ஆனாலும், இனி எதிர்காலமா இருந்தாலும், டாப்ல இருந்தாலும், டவுன்ல போனாலும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? யார்? ஆமென். இதெல்லாம் உச்சக்கட்ட ஸ்டேட்மெண்ட். இந்த இடத்துக்கு வர்றதுன்னா பயங்கர சவால். இவ்வளவு மைனஸ் கிறிஸ்துவ விட்டு என்னை பிரிக்காதுன்னு சொல்றான். நம்ம என்ன சொல்றோம்? சின்ன ஒரு மைனஸ் வந்தா இவரெல்லாம் ஒரு தெய்வம். அது முடியாதுக்கா சிஸ்டர். தெய்வம்னா வணங்கினா என்ன செய்யணும்? நமக்கு சோறு போடணும், நல்லா பிரச்சனை சொன்னா உடனே தீர்த்தரணும், அதான் தெய்வம். கண்ணு இருக்கா, காது இருக்கா, இதெல்லாம் தெய்வமா? நம்ம சின்ன ஒரு மைனஸுக்கு நம்ம பேசுற விசுவாச வார்த்தைகள். என்ன வார்த்தைகள்? சின்ன ஒரு பிரச்சனை வந்தா ஆண்டவர் மேல விடுவோம் பாருங்க, அம்ப சக்க 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 விடுவோம். டேய் போண்டா போண்டா, இருங்க, வாங்கி 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 வாங்கி. ஏன் பண்ணிருக்க அந்த பிரச்சனையை சரி பண்ணிக்க வேண்டியதானே? அதான் அந்த வாங்குறோம். நம்ம பேசுற பேச்சு. கண்ணு இருக்கா, காது இருக்கா, பார்த்துட்டு இருக்கா, பார்த்துருக்கலையா, கல்லா தெய்வமா? என்னென்ன அம்பு வாயிலிருந்து விடுற அம்பு. அவர் போந்தா போந்தா, நீ தாண்டா போன வாரம் சோதீரம் செய்வோமே நீ தாண்டா பாடின, வந்து இப்ப அம்பு விடுற, இந்த விடுற, தாங்க முடியல அவரால். ஆனா பவுல் சொல்றாரு, 3 வேளை நான் பட்னியா இருக்கிறேன், அப்பாடி வந்துடுறியா? வரமாட்டேனே. ட்ரெஸ் இல்லாம என்ன எப்படி இருக்க நீ? ட்ரெஸ் கூட தரமாட்டேன் உங்க ஆளு, வந்துரு, வரமாட்டேனே. பசியோ, நிர்வாணமோ, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது. இதை வச்செல்லாம் நான் ஆண்டவரை எடை போடல. இதை செஞ்சாதான் ஆண்டவர், இல்லட்டெல்லாம் கல்லுன்னு நான் சொல்லலை. எனக்கு ஆண்டவரை பத்தி எனக்கு தெரியும். ஆமீன். இந்த நிலைமை உங்களுக்கு தெரியுதுங்களா? சபை, விசுவாசிகள், ஊழியர்கள் இந்த இடத்துக்கு வரணும். இது வரணும். வந்தாதான் அது வைராக்கியம் உள்ள சபை. வந்தாதான் என்ன வந்தாலும் ஆண்டவர் விட்டு போகாது. தேவன் அதை ஒன்னத்தான் விரும்புறாரு. நான் உனக்கு தர்றதையே நீ பேசுற, தராம போயிட்டாலும் இருக்கணுங்கிறத ஏன் நீ பேச மாட்டேற? ஆமீன். கொடுத்தா ஆண்டவர் இல்ல, கொடுக்காட்டாலும் ஆண்டவர் தான்டா. ஏன்னா உனக்கு புரிய மாட்டேது. ஆமீன். நான் கொடுத்தேன்னா நல்லதுக்கு தான், கொடுக்காம போனா டபுள் நல்லதுக்கு. உனக்கு புரிஞ்சுக்க முதல்ல. ஆமீன்.
கொடுத்தா நல்லவர், கொடுக்காட்டினா டபுள் நல்லவர். அவர்கிட்ட ஒப்படைச்ச ஒரு காரியமும் கண்டமாகவே ஆகாது. ஆகவே ஆகாது. காரியம் வேணா அப்படி உழையிற மாதிரி தெரியும், சிதற மாதிரி தெரியும், கூடாத மாதிரி தெரியும், டிரான்ஸ்ஃபர் மாதிரி தெரியும். அப்படி 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 ஓன் பண்ண கடைசி பார்த்தா அழகா நிற்கும் அந்த காரியம். நல்லாவே தெரியும். ஆண்டவரே சோத்திரம், உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு என் வாயை மூணனே சந்தோஷம் ஆண்டவரே. ஆமேன். அதனால ஆண்டவர் பற்றி புரிஞ்சுக்குங்க. கொடுத்தா ஆண்டவர் நல்லவர் தான், கொடுக்காட்டினா டபுள் நல்லவர். அவர் டபுள் நல்லவராக இருந்துட்டாருன்னா டபுள் நன்மை யோபுக்கு வந்த மாதிரி வந்துடும். என்ன நன்மை? யோபுக்கு எதுவும் கொடுக்கல, எடுத்தாச்சு. ஆனால் ரெட்டத்தரையான ஆசீர்வாதம். அப்போ டபுள் நல்லவரா ஒத்த நல்லவரா? அவரு டபுள் நல்லவர். அதனால உங்க வாழ்க்கைய, உங்க ஆசைகளை, உங்களுடைய எதிர்பார்ப்புகளை இவரை தவிர வேற யார்கிட்ட ஒப்படைச்சாலும் கண்டமாயிருங்க. ஆமேன். இவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு மற்ற விஷயத்தெல்லாம் ஜாலியாக பேசிட்டு இருங்க. இவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு மற்ற காரியங்களை ஜாலியாக பேசிட்டு இருங்க. ஒப்படைக்கப்பட்ட காரியத்தை குறித்து தேவன் அந்தரங்கத்தில் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார். நமக்கு தெரியவே தெரியாது, வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு வேற ஒன்று பேசும்போது டே சொல்ல வந்து வச்சுரா, நீ அந்த ஒரு காரியம் கேட்ட பற்றியா, அது மாதிரி முடிச்சுக்க பாரு பாரு பாரு, ஆண்டவரே அருமையாக இருக்கு. சார் அப்போ அடுத்தது பேசு. ஆமாம், அனுபவத்தில் பேசுகிறேன். இப்படி தான் ஆண்டவர் நடத்துவார். ஆண்டவரை எல்லாருமே பார்க்குறவரு. எப்படி பார்க்குறவரு? ஆகாரின் அழுகுரலை கர்த்தர் கேட்டார் பிரியமானவர்களே, ஆகாரின் கண்ணீரை கண்டார் பிரியமானவர்களே. இது நமக்கு சொல்ல தெரிஞ்ச வார்த்தை. ஆண்டவர் பார்க்குறாரு, ஆண்டவர் பார்க்குறாரு, பாவம் செய்யாத. அப்புறம் ஏன் சிஸ்டர் அழுகுறீங்க? கர்த்தர் உங்கள் கண்ணீரை காண்கிறார் சிஸ்டர். இதெல்லாம் நமக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கு. இன்னொன்று பைபிள் சொல்லுது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலத்திலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். வேடிக்கை பார்க்கிறவர் மட்டும் கிடையாது, உடனிருந்து நடத்துகிறவர். எத்தனை பேர் அதை பார்க்குறோம்? வேடிக்கை பார்த்து மார்க்கா போட்டு உட்காந்துருக்கிறாரு. நீ நைட்டு உன்னை பார்த்தேன், நீ அந்த பாவம் செஞ்ச, 10 மார்க் மைனஸ். மார்க்கா போட்டாரு. நேற்று நைட்டு உன்னை பார்த்தேன், நீ ரொம்ப ஜோரா அழுத, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுரா. வேடிக்கை பார்த்தாரு. உடன் இருந்து நடத்துவார். அவர் பேசுவார். பேச முடியாது, நான் நிறைய டாபிக் இருக்கிறதுல. அவர் பேசுவார். நீங்க திணறும் போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்கிற சத்தம் உங்கள் பின்னாலே கேட்கும். ஏசாயா பின்னாலே கேட்கும். அவர் பேசுவார். ஆமேன். வேணாண்டா, அதை பற்றி பேசாத, வைக்கு வாங்காத, வேண்டாம், அமைதியாரு, சரி வேண்டாம். இது ரொம்ப கடினம். ஆசை இங்க பொங்குது, அவருக்கு வேற மாதிரி ஆசை பொங்குது. இந்த ஆசையை அந்த ஆசையோட மேட்ச் பண்ண முடியல. அது வேற ஆசை பொங்கிட்டு இருக்கு, இந்த ஆசை பொங்கிட்டு இருக்கு. இதுக்கு தான் ஹேண்டிங் ஓவர்னு ஆரம்பத்தில் சொன்னார். நீ ஒப்படைச்சா மட்டும்தான் சித்தம் செய்ய முடியும், இல்லைன்னா ஓ சித்தம் செஞ்சுட்டு உட்காந்துருப்ப. ஆமேன், ஆமேன். அப்ப கர்த்தர் நமக்கு தந்தாலும் நல்லவர், தராம போனா டபுள் நல்லவர். டபுள் நல்லவர். உணர்றீங்களா? அதை கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் டபுள் நல்லவர் என்பதை அவர் கொடுக்காமல் மௌனம் சாதிக்கும் போது ருசித்து பாருங்கள். ஆமேன்.